good afternoon. To support the farmers and the government schemes. Without their support, the farmers cannot thrive. You see, all these crop loans, so many other loans are given by the cooperative societies of the in Tamil Nadu region. I would like to thank Dr. P. Krishnan sir, Managing Director, for having accepted our invitation, and I would like to also appreciate the efforts of the course teachers for bringing him, Dr. Krishnan and his team. And this is an opportunity for you to learn from him, not only about the schemes they operate, about the farmers' constraints, and how to meet out these challenges of the government schemes in disseminating all these things to such cooperative organizations. It's really a good effort. இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை ஸ்பீச் கொடுக்கும்படி செய்த ரத்னலட்சுமி மேடம் அவர்களுக்கும் டிவி சார் அவர்களுக்கும் எங்களுடைய சொசைட்டியின் சார்பாக நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கிறது எல்லாருமே அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னா நம்ம நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரியான உலகம். நீங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்குவீங்க. முதலாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கலைஞ்சி போயிடும். கொஞ்ச நாள் இல்லையே நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பொதுவாக சில நேரங்களில் கண்ணிமிக்கிறதுக்கு நேரத்துக்குள்ளே இந்த கல்லூரி பருவம் கடந்து போயிடும். நாங்கள் எல்லாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். அதனால சொல்கிறோம், எங்களுடைய கூட்டுறவு சங்கங்கள் எப்படி மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வேளாண்மை பட்டதாரிகளுக்கு இது எந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் கூட்டுறவு சங்கங்களில் வந்து நிறைய பல வகைகள் இருக்குது. நிறைய தொழில் கூட்டுறவு சங்கம், நீங்கள் ஒரே தொழில் செய்யக்கூடிய ஒரு 100 பேர் ஒன்றா சேர்ந்து வைக்கலாம். அது அப்படி ஒரு நல்ல கூட்டுறவு சங்கம். அதில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. NCDC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அதில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அமுல், நீங்கள் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அதுலேயும் வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது? அமுல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த மைண்டில் வரும். ஏன்னு கேட்டேன்னா அமுல் அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனாக வளர்ந்துருக்கு. நாங்கள் சொல்ல வர்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பிடிச்சோன்னா, நம்முடைய முக்கிய நோக்கமே நம்ம ஏன் இவ்வளோ செலவு பண்ணி படிக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் ஏன் உங்களை இங்கே படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதிலிருந்து உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இன்னும் மிக உயர்வான நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? ஆகையினால் நாங்கள் மறுபடியும் சிங்கோ சார்பில் நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கூட்டுறவு சங்கங்கள் உங்களைப் போல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குது. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை தாண்டி உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது கூட்டுறவு சங்கங்கள் தான். நீங்கள் உங்களுடைய சார்பில் நீங்கள் நடத்தி அதன் மூலம் ஒரு 1000 பேர், ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவு உங்களை பொறுத்தளவு என்ன இருக்குது? உங்களுக்கு அந்த படிப்பு இருக்குது, அந்த திறமை இருக்குது. அதோடு நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த அனுபவத்தோடு நீங்கள் வேலை செய்யலாம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வேலை தேடணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹேண்ட்ஸம் சம்பளத்துக்காக நம்ம போய் வேறு பக்கம் வேலை செய்கிறது அது செகண்டரி. ஆனால் நீங்கள் ஒரு 100 பேர் 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் நிறைய துவங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கூட்டுறவு சங்கங்களுக்கு அப்படின்னு என்றைக்குமே மதிப்பு இருக்குது. கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னாவே அது கவர்மெண்ட், அரசு சார்பு நிறுவனம்னே பேர், அரசு சார்பு நிறுவனங்கள். ஆகையினால நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்தை துவங்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்? இப்படி ஒரு நிறுவனத்தை துவங்கி அதில் நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான, அமுல்ல 48,000 பேர் வேலை செய்கிறாங்க.
அந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? அமுல் அப்படிங்கிறது ஒரு கூட்டுறவு சங்கம், சாதாரண கூட்டுறவு சங்கம். அந்த அமுல் நிறுவனத்தில் 48,000 பேர் வேலை செய்கிறார்கள். இன்னும் பல ஆயிரம் பேர் மறைமுகமாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அமுல் ஒரு நிறுவனத்தில். இஃப்கோ அது கூட்டுறவு சங்கம். அந்த கூட்டுறவு சங்கம் இந்தியா பூரா இருக்குது. நீங்கள் அதில் வந்து மார்க்கெட்டிங் மற்ற இன்னும் நிறைய வேலைகள், அக்ரி பட்டதாரிகளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அதில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனத்தையும் துவங்குதல் சொல்லிக்கிறோம். சிம்கோ சார்பில் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கூட்டுறவு சங்கம் நம்ம வந்து மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சபடி. மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா மினிமம் 2 அல்லது 3 ஸ்டேட்டுகளில் நாங்கள் செயல்படுவோம். மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஸ்டேட் அல்லது 3 ஸ்டேட்லேயாவது செயல்படணும். நாங்கள் இப்போ இருக்கிறது தமிழ்நாடு, கேரளா அண்டு ஒடிஷா 3 ஸ்டேட்டு. இப்போது நெக்ஸ்ட் மந்த்தே எங்களுக்கு அலாட் ஆகக்கூடியது ஆந்திரா அண்டு தெலுங்கானா. ஆக மொத்தத்தில் 5 ஸ்டேட்டில் நம்ம செயல்பட போகிறோம். இந்த எங்கள் சொசைட்டி பொறுத்தளவு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. இலவம்பாடி முள் கத்திரிக்காய், ஸ்பைனி பிரிஞ்சால். இந்த ஸ்பைனி பிரிஞ்சாலுக்கு காலாகாலமாக இந்த ஒரு பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பயிரிட்டுட்டு வந்தாங்க. அது பல சிறப்புகளை உடையது. அதில் நம்ம பக்கத்தில் பயிரிடுறதுனாலேயே அதில் கால்சியம் ரொம்ப அதிகம். நல்ல உடம்புக்கு தேவையான மற்ற எனர்ஜிஸ், வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடுவோம். 2 வருஷம் அதுக்காக எல்லாம் ஃபைல் பண்ணி மற்ற அலுவலகங்களுக்கு எல்லாம் நடந்து அதுக்குன்னு ஜிஐ டேக் வாங்க. இந்தியாவில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் வாங்கியிருக்குது அப்படின்னா நம்ம வேலூரில் இருக்கிற நம்ம சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மட்டும்தான் அதை செஞ்சுருக்கு. மற்ற எந்த சொசைட்டியுமே அதை செய்ய முடியலை அவங்கனால. நம்ம இது ஒரு சாதனையாக எங்களை பொறுத்தளவு இது ஒரு சாதனை தான். ஏன்னு கேட்டால் இதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. அவங்க அதுக்கு முன்னாடி 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க அதே வெள்ளூர் முள்ளு கத்திரிக்காய். இப்போ இந்த ஜிஐ டேக் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஜிஐ டேக் அந்த ஜிஐ டேக்கோட சேர்த்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க. நீங்கள் யோசிப்பாரு, 30-40 வித்துட்டு இருந்தது ஒரு 100 ரூபாய்க்கு அவங்களுக்கு போகுது அப்படிங்கிறப்ப அது லாபம் தானே அவங்களுக்கு. விவசாயிகளுக்குன்னு அது ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய நடவடிக்கை. நம்ம சொசைட்டி அதை செஞ்சிருக்கு. அது போக இப்போ நம்ம சொசைட்டி ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு 10 இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஒரு 10 இடங்களில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், இந்தியன் மெடிசன் சிஸ்டம். இதை நாங்கள் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, கோவிட் டைமில் நாங்கள் சில சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பப்ளிக் பொதுமக்களுக்கு. அப்படி மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பேட்டிகள் எல்லாம் இதுக்கு போகும், டெல்லிக்கு போகும். ஏன்னா நம்மளை வந்து நம்முடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில். அவங்க வந்து இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நீங்களே துவங்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தான் போட்டோம். இன்றைக்கி அது வந்து 10 ஆயுஷ் ஹாஸ்பிட்டலாக வளர்ந்துருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 10 இருக்குது. இனி அடுத்தது ஆந்திரா தெலுங்கானாவில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம். திருச்சியிலிருந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே வந்து மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை அதுக்குன்னு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் செக்டாரில் இல்லை. அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார்பில் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திருச்சியில் அதை செய்ய போகிறோம். அதுபோக ஒரு 3-4 இடங்களில் பல் மருத்துவமனை வச்சுருக்கிறோம். வெள்ளூர்லேயே பல் மருத்துவமனை இருக்குது. வெள்ளூரில் நம்ம சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார்பில் ஒரு பல் மருத்துவமனை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது ரன் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தனி ட்ராக். அதில் மருத்துவர்கள் மாத்திரமல்ல ஊழியர்கள் இருப்பாங்க. அது போக
வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வியாதிகளோடு வர்றாங்களோ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா மருந்து மாத்திரைகளும் நம்மக்கிட்ட வேணும். வர்ற 27ஆம் தேதி உங்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஸ்பெஷல் அழைப்பு விடுறேன். வர்ற 27ஆம் தேதி நவம்பர் 27 அன்னைக்கு ஜமுனாமுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமுத்தூர் அப்படிங்கிற பகுதியில் நாங்கள் சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார்பில் இலவச ஆயுஷ் மருத்துவமனை ஒன்று துவங்க போகிறோம். அது 10 பெட்டட் ஹாஸ்பிட்டல். அங்கே ஜமுனாமுத்தூர் நாங்கள் ஏன் போகிறோம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜமுனாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய 100 பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 7 பேர் என்னதான் இருப்பான், ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டு இருப்பான். நீங்கள் ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்த்து அவங்களுக்கு ஏன் அந்த வியாதி வருது அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் வருது? அவங்க மாத்திரம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை கீழே இருக்கிறவங்களும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, வேறு என்னென்ன பேட் ஹேபிட் எதனால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்க அதிகம். அவங்களுக்காக நம்ம சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கே எங்களை கேட்டாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பகுதியில் ஒரு இலவசமாக ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், அந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. 10 பெட்டட் ஹாஸ்பிட்டலு அவங்களுக்காக அந்த ஸ்பெஷல் பக்கவாதத்துக்குன்னே தனி ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வைக்கிறோம். அது வர 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அது திறப்பு விழா பண்ணுறோம். சார், மேடம், உங்கள் எல்லாத்தையுமே இங்கே கூட்டத்திலேயே வச்சு வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, கலந்துக்குங்க. அடுத்து அந்த மீட்டிங்க்கு சஹர் பாரதி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அமைப்பு இருக்குது, சஹர் பாரதி. அந்த அமைப்புடைய டெல்லியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் செக்ரட்டரி வர்றாங்க, தேசிய பொதுச் செயலாளர் வர்றாங்க. அதுபோல் எங்களுடைய எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ் அவங்க வர்றாங்க. இஃப்கோ டோக்கியோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு வருவாங்க. அங்கே நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, நிறைய சீஃப் கெஸ்ட் வருவாங்க. அது வேறு. நாங்கள் இதை எதுக்காக சொல்கிறோம், இதை ஏன் செய்யணும்? கூட்டுறவு சங்கங்கள் வந்து சமூகத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்துவார். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இதனால் இன்கம் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் மற்ற ஹாஸ்பிட்டலோட, இப்போ அலோபதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோடு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வருமானத்தில் சரிக்கு சரி போட்டி போட முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அங்கே நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். பட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு வந்துட்டால் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சோன்னா, இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்லேயே 50% நாங்கள் கம்மியாக தான் வெளியில் சார்ஜ் வாங்குறோம். நாங்கள் எங்களுடைய கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி மசாஜ்னு சொல்லுவாங்க. அது மசாஜில் தெரப்பி. அந்த தெரப்பிக்கே வந்து வெளியில் வாங்குறத விட 50% தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் வாங்குறோம். இது வெளியில். பட் மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிறது முழுக்க இலவசம். இலவசம். நம்ம சமூகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம சிம்பிள் சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான மருத்துவமனைகள் நம்ம தொடங்கி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் 800 மெடிக்கல் கேம்ப் ஆயுஷில் எங்கள் சிம்கோ சார்பில் 800 மெடிக்கல் கேம்ப், 800க்கும் மேலே மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்கிறோம். ஏறத்தாழ நான் சொல்கிறது ஏறத்தாழ ஒரு எதுக்கு வந்தாங்க, எவ்வளவு செலவாச்சு, எப்படி குணமடைஞ்சு போனாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆவணப்படுத்தி இருக்கிறோம். எப்படி முள்ளு கத்திரிக்காய்க்கு நாங்கள் ஆவணப்படுத்துகிறோமோ அதுபோல் இதையும் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வருங்கால தலைமுறை வந்து நமக்கு என்ன, நம்ம ஒரு படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நல்ல சம்பளத்தோட வேலைக்கு படிக்கிறோம், நல்ல வேலை, இது எல்லாம் கிடைச்சதுனால என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே அமைதியாக நம்ம உண்டு நம்ம வீடு உண்டு அப்படின்னு அமைதியாக இருந்துடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம என்ன செய்யணும், ஏதாகிலும் ஒரு கடைசிக்கு ஒரு 10 பனைமரமாவது நட்டுட்டு போங்கம்பாங்க பெரியவர் நம்மாழ்வார். நம்ம கடைசியில் ஒரு 10 பனைமரமாவது நீங்கள் நட்டுட்டு போங்க. அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மரம் வளர்ந்து உங்கள் சாட்சியாக உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு நிற்கும்பாங்க.
நீங்கள் எல்லாருமே வேளாண் பட்டதாரிகள். ஆகையினால் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் இருக்கக்கூடியது. இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய நகைக்கடன், அதில் வர்றதே முக்கால்வாசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூரியா கேட்பாங்க ஒன்று, அடுத்தது நகைக்கடன் வச்சுருவாங்க. நகைக்கடன் ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா தெரியுங்களா, ஏன்னா அடுத்த ஆட்சி வந்து அது தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நகைக்கடனை கூட்டுறவு சங்கங்களில் வைக்கிறாங்க. அடுத்த ஆட்சி வந்துட்டு என்ன பண்ண, ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, 10 பவுன் வரைக்கும் வச்சிருக்கிற நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிடுது, இவங்க நகையை வாங்கிக்கிறாங்க. அந்த சொசைட்டி எப்படி நடத்தும், எப்படி அந்த சொசைட்டி எப்படி ரன் ஆகும்? அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடாதா? ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கூட்டுறவு சங்கம் வந்து ஸ்தம்பிக்கிற எந்த நடவடிக்கைகளிலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. நாங்கள் எங்கள் சொசைட்டியில் முதல் கண்டிஷனே போட்டோம், நகை கடன் கொடுக்க மாட்டோம். எங்கள் சொசைட்டியில் முதல் கண்டிஷனே என்ன அப்படின்னா, நகை கடன் கிடையாது. அடுத்தது எந்த கடனும் தள்ளுபடி பண்ண மாட்டோம். வட்டி விகிதாச்சாரத்தை நாங்கள் குறைச்சிக்கிறோம். எந்த கடனுமே என்ன பண்ண மாட்டோம். எங்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் வழங்கக்கூடிய எந்த கடனும் எந்த காலத்திலையும் தள்ளுபடி கிடையாது. உங்களுக்கு வேறு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறோம். தொழிலில் நலிஞ்சு போனவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம மறுபடியும் அவங்களுக்கு கடன் கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் அந்த தொழில் லாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் தொடங்கி அது லாஸ் ஆகுது இல்லையா, அது நடத்த முடியாமல் திண்டாடுறவங்களுடைய குடும்பம். நீங்கள் அதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழல், அவங்களுக்கு பயங்கரமான சூழல். அது கடன் கொடுத்த ஒரு பக்கம் கேட்பான், திடீர்னு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் தெரிஞ்சுக்குங்க, தொழில் தொடங்கி நடத்தக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரியான பாதையில் நடந்திருக்கலாம், அது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு தொழில் தொடங்கி பாதியில் என்ன காரணம்னா, அவங்க சரியான திட்டமிடல் இருக்காது. எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த கோவிட் டைமில் எத்தனை தொழில் அதிபர்கள், எத்தனை பேர் குடும்பத்தோடு மாய்ச்சிக்கிட்டாங்க தெரியுங்களா? அதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்லது இப்படி கடன் வாங்கிட்டு போனவங்களை நம்ம கேட்க முடியாது, அவங்களையும் கேட்க முடியாது. அப்படி வாங்கிட்டு போனவங்க செலுத்த மாட்டாங்க, திருப்பி செலுத்த மாட்டாங்க. வங்கியாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வங்கிக்கு பொறுத்தளவு என்ன ஆகிடுங்க, அது வராக்கடன் அப்படிங்கிற ஒரே லிஸ்ட்டில் போட்டுருவோம். ஆனால் நம்ம மாதிரி தனியார் நிறுவனங்களோ, நம்ம மாதிரி இருக்கிற கூட்டுறவு சங்கங்களோ அதை ஃபேஸ் பண்ணி மீண்டு எழுந்து வருவதுங்கிறது ஒரு பெரிய கலை. அது தெரியும். கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தளவு நீங்கள் இப்போ புதுசாக 3 கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பிடிச்சோன்னா, விதைகள், இந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷீட்ஸுக்கான நான் சொல்கிறது சென்ட்ரல் மத்திய கவர்மெண்ட் சொல்லக்கூடியது. மத்திய அரசாங்கம் வந்து ஷீட்ஸுக்குன்னு தனி கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கிட்டு, அடுத்தது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்கானிக் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, மல்டி ஸ்டேட்டில் ஆர்கானிக் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சிலதை உருவாக்கி இருக்கிறாங்க புதுசாக. அடுத்தது எக்ஸ்போர்ட்டுக்கு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இது திட்ட வடிவில் இருந்துட்டு இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாண்புமிகு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதை ஒரு 4 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணி, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய கூட்டுறவு சங்கங்கள் அந்த பேரில் பதிவாகிட்டு வரும். விதைகளுக்கான ஷீட்ஸுக்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள், எக்ஸ்போர்ட்டுக்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள், ஆர்கானிக்குக்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள், இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுது, மல்டி ஸ்டேட்டில் இதை பதிவு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மல்டி ஸ்டேட் அப்படின்னு ஏன் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரசாங்க கூட்டுறவு சங்கங்கள், அரசாங்கத்தின் சார்பில் இயங்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே லாஸில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நஷ்டமடையும். பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடியது அது லாபத்தை காட்டும். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததையா தனியார் செய்ய முடியும்? ஒரு தனியார் இல்லையா, ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை தனியார் எப்படி செய்ய முடியும்? செய்யவே முடியாது.
ஏன்னா முழு அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அது தொழில் செய்கிறப்போ அந்த தொழில் லாஸ் ஆகுது. அதுவே தனியார் செய்கிறப்போ அந்த தொழில் லாபம் அடையுது. இது என்ன, இது எதனால அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அசால்ட்டாக இருப்பாங்க. வேலை என்ன பண்ணுவாங்க, வேலை நமக்குன்னு இது ஒரு கவர்மெண்ட் வேலை, நாங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை. அதனால்தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், நீங்கள் ஒரு வேலையில் போய் சேர்ற கனவோடு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 1000 பேராவது உங்களுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த கனவோடு வெளியில் வாங்க. அது உங்களுக்கு என்னது, உங்களுடைய சந்ததியவே புரட்டி போடும். ஸ்ரீதர் வேம்பு அப்படித்தான் ஒரு கனவோடு வந்தார். இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனம் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்குது. தென்காசிக்கு பக்கத்தில் அவர் குடியிருக்கிறாங்க இல்லையா, ஸ்ரீதர் வேம்பு. உங்களில் தெரியும்னு நினைக்கிறேன், அப்துல் கலாம் சாரு கூட என்ன பண்ணல, தான் கேட்ட கோர்ஸ் கிடைக்கல, அவர் அதுக்கு பதிலாக தான் வேற இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தார். அதனால் நமக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள், நல்ல பேரண்ட்ஸு இல்லையா. நம்முடைய பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன, நமக்கெல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க. வேற எந்த நாட்டிலையும் நீங்கள் இதை எதிர்பார்க்கவே முடியாது. ஃபாரினில் இருக்கக்கூடியவங்கள் எல்லாம் அதை என்னதான் பண்ணுவாங்க, ஒரு கடமையாக அவ்வளோ அந்த ஒரு 5-6 வருஷம் அவன் தனி அப்படி அவன் தனித்தனியாக கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸோடவே ஒட்ட முடியாது. இங்கே அப்படி இல்லை. ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா இந்த முழு குடும்பமும் உங்களுக்காக தியாகம் பண்ணுது. நீங்கள் படிக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்ம அப்பாவுக்காக, நம்ம அம்மாவுக்காக. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, நம்முடைய தேசத்துக்காக அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் எதையாவது செய்யணும். ஏன் செய்யணும், தேசம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். உண்மைதானே, தேசம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இது சொல்கிறது அதனால் என்ன, அது வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வர்ற சமயத்தில் அவங்க வந்தது ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழு வந்துச்சு. 16 பேர் கொண்ட குழு இங்கே ஏறத்தாழ 200 வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. இந்த 16 பேர்த்துக்கு யாராவது ஒரு 10 பேர் கல்லெறிஞ்சு அவங்க மண்டைய அன்னைக்கு, நான் சொல்றது அவங்க வந்த அன்னைக்கு அவங்க மேலே ஒரு சிறு தாக்குதல் நடத்தி இருந்தாங்கன்னா அவன் வந்த வழியே திரும்பி போயிருப்பான். ஆனால் என்ன பண்ணல, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள அப்படி யாரும் வந்த உடனே அவங்களை எதுக்கல. ஏன்னா அதில் நம்முடைய கலாச்சாரம் இருக்குது, வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடும் இல்லையா. அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு முறை இந்திய தேசம் எப்போவெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்ததோ நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்தவங்க கொஞ்சம் பேர் அவங்களுடைய இராணுவத்தில் சேர்ந்து சுட்டு கொண்டது யார், ஜாலியன் வாலாபாக் இல்லையா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம படிச்சிருக்கிறோம், நாங்களும் படிச்சிருக்கிறோம். ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் தான் உத்தரவு போட்டார். சுட்டது யார், இந்தியர்கள். நம்ம ஆளுகளை வச்சு தான் நம்மளை க்ளோஸ் பண்ணான். இந்தியர்களை வச்சு தான் அவன் சுட்டான், வேற யாரும் இல்லை. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் சில வரலாற்று உண்மைகளை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய கனவு பெருசாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கனவே ஒரு வேலையாக இருந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை முடங்கி போயிடும். ஆகையினால நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்க. நான் ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், முடியுமா? அதெல்லாம் பெரிய அது முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இல்லையா, நம்முடைய பெருந்தரைக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி, மில்கி மிஸ்ட் பன்னீர். அது இன்னைக்கு என்னாச்சு, இந்தியா தாண்டி உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வருது மில்கி மிஸ்ட் பன்னீர். நீங்கள் அந்த மில்க் மிஸ்ட் பன்னீர் ஆரம்பத்தில் ஒரு சைக்கிளில் தான் போய் விற்றுக்கிட்டு இருந்தார், பால் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அது இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு 4,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், ஒரு மாதத்துக்கு 4,000 கோடி ரூபாய் பண்ணுது.
சின்னதோ பெருசோ அவருக்குன்னு ஒரு கனவு இருந்தது, அது நடந்துச்சு இல்லையா? சக்தி மசாலா, துரைசாமி கவுண்டர் இல்லைங்களா, அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சோன்னா அந்தந்த ஏரியாவில் அவங்க துவங்கினாங்க. சரி, தப்போ சரியோ நம்ம துவங்குவோம், அது நடக்கட்டுமே. கண்டிப்பாக இயற்கையும் சரி இறைவனும் சரி என்னதான் பண்ணுவாங்க, வளர்த்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதை யார் கெடுப்பா? நம்முடைய எண்ணங்கள் தான் கெடுக்கும். நம்ம இதை செய்யணும், இன்னும் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எங்கள் சொசைட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் எங்கள் சொசைட்டியில் ஸ்டாஃப்ஸுகளாக இருக்கிறாங்க. 100 குடும்பங்கள் சிங்கோவை நம்பி இருக்குது. 100 பேர் எங்கள் சொசைட்டி நம்பி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் 10.5% டிவிடெண்ட், இது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? 10.5% ஏறத்தாழ எவ்வளோ 85 பைசா நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு. வந்து அது லாப பகிர்வு அப்படின்னு பேர். அது லாப பகிர்வு. 10.5% அப்படிங்கிறது ஒரு பேங்க்லலாம் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாங்க? 6% கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 6% கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உறுப்பினர்களுக்கு கொடுத்த தொகை எவ்வளவு? 10.5% லாபத்தில் பகிர்வு கொடுத்தோம் நம்முடைய கூட்டுறவு சங்கம். மறுபடியும் நம்ம திரும்பவும் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு கனவோடு இருங்க. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, இந்த பால் தொழில், இந்த வேளாண்மை தொழில், இதை தாண்டி வேறு எங்கேயுமே போகாதா? போகலாம். நாங்கள் கூட இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், எங்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கிறோம். ட்ரோன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்குமே, ட்ரோன் பைலட் லைசன்ஸ் கொடுக்கறதுக்குமே நாங்கள் கேட்டிருக்கோம். இது அடுத்த கட்டம். நான் சொல்கிறது என்னென்னா அடுத்த கட்டம். மற்ற நாடுகளில் இந்த காற்றாலை மின் உற்பத்திக்குன்னு கூட்டுறவு சங்கங்கள் வச்சுருக்கிறாங்க. வெறுமனே இந்த பாலுக்காகவோ இந்த மீன் தொழிலுக்காகவோ அல்லது வேளாண்மை சார்ந்த பொருளுக்காகவோ மட்டும் இல்லை. நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் என்ன பண்ணலாம், கூட்டுறவு சங்கமாக கொண்டு வரலாம். நீங்கள் எதை நினைச்சா. இப்போ நாங்கள் ட்ரோனுக்கு கேட்டிருக்கிறோம். ட்ரோன் அசம்பிளி, ட்ரோன் பைலட் லைசன்ஸ் கொடுக்கறது, ட்ரோன் வாடகைக்கு விடுறது. இதுக்காக நாங்கள் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காகன்னா, நாங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கணும். எங்கே பர்மிஷன் வாங்கணும்? டெல்லியில் வாங்கணும். அதுக்காக அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த முறை அனுப்பிச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அளவுக்கு இதை செய்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னுமே பெருசாக திங்க் பண்ணலாம். இன்னும் பெரிய அளவில் நம்ம வேறு ஏதாச்சும் இதை தாண்டி இன்னும் கூட நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்னும் பெரிய அளவில் ஜெயிக்கணும். அது உங்களுடைய கனவு தான். நீங்கள் தான் என்ன பண்ணணும். ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது, அதுக்காக கூட்டுறவு சங்கத்தை நீங்கள் துவங்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னது, அக்ரி ஸ்டூடெண்ட் இல்லையா? அந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் அதுக்குன்னு துவங்கலாம். இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூட்டுறவு சங்கங்களில். வருஷத்துக்கு 46,000 பணியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் வேக்கன்சி இருக்குது. இது தெரியுமா? அதில் முக்கால்வாசி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ். NCDC, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கமிஷன், அது சென்னையில் பிரான்ச் இருக்குது. அதனுடைய எல்லா இடங்கள்லையும், எல்லா மாநில தலைநகரங்கள்லையும் இருக்குது. அதில் என்னது, நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இப்படி ஏராளமான வேலைவாய்ப்புன்னு கேட்டால் வேலைவாய்ப்பு இருக்கும் கூட்டுறவு சங்கங்களில். ஆனால் வேலைவாய்ப்பை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது திங்க் பண்ணுங்க. நான் சொல்ல வர்றது அதுதான். வேலைவாய்ப்பு இல்லை, நம்ம போய் ஒரு வேலையில் சேர்றதுக்காக இல்லை. நம்ம என்ன பண்ணணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும், வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்போ கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தளவு, கூட்டுறவு சங்கங்கள் பொறுத்தளவு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கலாம். அதுக்கு இப்போ அரசாங்கம் உதவி செய்யுது. நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்க, நான் ஒருவேளை சேட்டலைட்டு இந்த மாதிரி செஞ்சு அனுப்பலாம்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சா, நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை ஒரு கூட்டுறவு சங்கமாக பதிவு பண்ணி அதை செய்ய முடியும். அதே போல் நாங்கள் இதை சொல்லி ஆகணும் உங்களுக்கு. எங்களுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டி சார்பில் 10 இடத்துல ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்கள் மருத்துவ யூனிட், அதாவது மருந்து தயாரிக்கிற நிறுவனம் நாங்கள் இப்போ தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னா சென்னையில் ஒரு இடங்களில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, எங்களுடைய பிராண்டில் மெடிசன் இன்னும் குவாலிட்டியில் வரணும், அதை கொடுத்து அவங்க பண்ணுவாங்க. அதை குவாலிட்டியை செக் பண்ணி நாங்கள் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆயுர்வேதா மெடிசின், சித்தா, எங்களுடைய ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில்
ஒரு ஹாஸ்பிட்டலில் 6 டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யோகா, நேச்சுரோபதி இல்லையா? அப்புறம் ஒரு தெரப்பி பண்ணக்கூடியவங்க 2 பேர். இது போக மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அலோபதி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுக்குவோம் ஒரு சேஃப்டிக்காக. சரி, இத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மெடிசன் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிஎம்சியில், அதே போல் நம்ம இங்கே கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஃபுட் ஜோன் வந்து கேரளாவில் இருக்குது. சரி, ஒடிஷாவை பொறுத்தவரை அதான் திட்டம். ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல, செயல்படுத்தணும். சிக்கன். Thank you, sir.